ஹலோ மை டியர் ஃபேமிலி, உங்கள் எல்லாரையும் நம்ம வின்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? வெத்தலையை பற்றி தான். என்னடா அது இவ புதுசாக வெத்தலையை பற்றி பேச போகிறோம் தான் நினைக்கிங்க. பேசுவோமா வெத்தலையை பற்றி? என்ன பேசுகிறேன்னு கேளுங்க. வெத்தலைன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் பொட்டா வாய் செவக்கும். அந்த வெத்தலை தான். வெத்தலையோட விரிவாக்கம் என்ன? வெற்றி ப்ளஸ் இலை. உடனே உங்களுக்கு முன்னாடி காலத்துலலாம் போருக்கு ராஜா போகிறப்ப ஆயுதம் எடுத்துகிட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் ஆயுதத்தோடு இல்லாமல் வெத்தலையும் கையில் கொண்டு போவாங்க. என்னடா வெத்தலையை கொண்டு போவாங்களா? போருக்கு எதுக்கு வெத்தலையை கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறான் தானே யோசிக்கிங்க. போருக்கு போர் நடத்த போகிறோன்றப்பே ஒரு பூஜையை போடுவாங்க சாமி கும்பிட்றதுக்காக. இப்போ வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் வச்சு வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறப்ப அந்த வெற்றிக்கான அடையாளமாக அந்த வெத்தலையை எடுத்துகிட்டு போவாங்களாம். அதனால தான் ஒவ்வொரு போருக்கு போகிறப்பையும் ஆயுதத்தோட வெத்தலையும் ராஜாமார்கள் கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெத்தலையை பாக்க வச்சு தான் முன்னாடிலாம் அங்கே பத்திரிக்கைக்கு பதிலாக வெத்தலை பாக்க வச்சு தான் கல்யாணத்துக்கே கூப்பிடுவாங்களாம். இப்போ தான் எல்லோரும் இன்விடேஷன் பத்திரிக்கை இத்தனை பத்திரிக்கை அடிக்கணும், இவ்வளோ பேரை கூப்பிடணும். ஆனால் முன்னாடிலாம் நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே வெத்தலை பாக்க மட்டும்தான் கொண்டு போய் திருமண நிச்சயம் ஆனாலும் கல்யாணம்னாலும் வீடு தவறாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வெத்தலை பாக்க வச்சு தான் நமக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் கண்டிப்பாக வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தாம்பூல பை கொடுப்போம். அந்த பையிலையும் வெத்தலை பாக்க வைக்கிறதுக்கான காரணம் வந்து எங்கள் வீட்டில் ஒரு திருமணம் ஒரு நல்ல காரியம் நடக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயும் சீக்கிரம் ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும். அதோட அடையாளம் தான் அந்த பத்திரிக்கை, அந்த தாம்பூல பையில் வெத்தலை பாக்கு கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் பூஜைக்கு நம்ம வைக்கிற வெத்தலை, அந்த வெத்தலையோட காம்பு கருகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வெத்தலையோட நுனி வந்து அறுபடவும் கூடாது, அதாவது கட்டாகாமல் இருக்கணும். வெத்தலையும் அழுகாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிறதோட பூஜையோட பலன் வந்து அதிகமாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக வெத்தலை செடி வளர்க்குறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் மகாலட்சுமியும் வரும், அது மட்டும் இல்லாமல் செல்வமும் வளமாக இருக்கும். அந்த வெத்தலை செடி வளர வளர நம்மள்கிட்ட செல்வ வளமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு குட்டி பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் அந்த வெத்தலையே நம்ம பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிருந்தாலோ ஒரு கஷாயம் போட்டு கொடுத்தா கை மருந்தாக அந்த வெத்தலையே அந்த பிள்ளைகளுக்கு சளியை வந்து இழக்கும். இது வெத்தலைக்குன்னு நம்ம சொல்லப்போனால் பயன் நிறைய இருக்குது. அது மட்டும் புதுசாக கல்யாணமான தம்பதியர்கள் முன்னாடி காலத்துலலாம் இப்போ தான் மனைவி கணவன் நினச்சா எனக்கு என்ன வேணும் அப்படின்ற அளவு ப்ளீஸ்ப்பா வேணும்ப்பா அப்படின்ற அளவு உரிமையாக கேட்காங்க. முன்னாடி காலத்துலலாம் ஒரு தயங்கி பேசுவாங்க. நம்ம கேட்குறதே ஒரு ரொம்ப பவ்யமாக இருக்கும். இப்போ யாருங்க பவ்யமாலாம் இருக்கா? அதனால் ஒரு கேட்கணும், நமக்கு ஒரு காரியம் நடக்கிறனால வெத்தலை பாக்கு சுண்ணாம்புலாம் மடித்து எப்படி பேசி அந்த சுண்ணாம்பு மடித்து கொடுக்குறதுல நம்ம பேசுகிற காரியம் உடனே சரின்ற அளவு இருக்கும் அந்த வெத்தலை பாக்கோட இது. அப்படி தான் முன்னாடி காலத்தில் தான் இருந்தாங்க. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நிறைய கால்சியம் சத்தும் அதிகரிக்கும். இந்த வெத்தலையோட பயன் சொல்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும், இதோட பயன் என்னென்னு தெரியும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் நாளைக்கும் வரேன். தேங்க்யூ. பை பாய்.